இவங்க தான் மோனா ஃபேண்டி. இவங்களோட உண்மையான பேர் மஸ்னா பின்தி இஸ்மாயில். இவங்க ஒரு சிங்கர் அண்ட் டான்ஸரும் கூட. 1987 இவங்க ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க நினச்ச மாதிரி அவங்க மியூசிக் கரியர் சக்ஸஸில் போய் முடியலை. அது ஃபெயிலாக தான் ஆயிருக்கு. இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் முகமது எஃபெண்டியும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் பிளாக் மேஜிக்கும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஃபேமஸான போமோவாக ஆகலான்னு. சூன் இதுலேருந்து பணக்காரங்க பொலிட்டிஷியன்ஸ்லாம் இவங்கக்கிட்ட வருவாங்க. லக் கேட்டு, பவர் கேட்டு அண்ட் சக்ஸஸ் கேட்டு வருவாங்க. 1993 மஸ்லான் இட்ரிஸ்னு ஒரு பொலிட்டிஷியன் மோனாவை பார்க்க வந்திருந்தார். அவர் ஒன்று தான் கேட்டு வந்திருந்தார், பவர். அவர் பஹாங்கோட மந்திரி புசாராக ஆகணும்னு கேட்டு வந்திருந்தார். மோனாவும் அவங்க ஹஸ்பண்டும் இவரை கண்டிப்பாக உதவி செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் இவங்களுக்கு 2.5 மில்லியன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. மஸ்லானும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு 500,000 வெள்ளி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 10 நிலம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்லானை வந்துட்டு ஒரு பாத்ரூமில் ஃபுல்லாக கேண்டல்லாம் கொளுத்தி வச்சு அவரை வெறும் கைலி மட்டும் கட்ட வச்சுட்டு படுக்க சொல்லியிருக்காங்க. அவரை சுற்றி வந்துட்டு பூவாக கொட்டியிருக்காங்க, ஃப்ளவர்ஸாக கொட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை கண்ணு மூடி, நீ வெயிட் பண்ணு, நீ கண்ணு மூடியேறு, இப்போ உனக்கு காசு அப்படியே மழை மாதிரி உனக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடந்தது வேற. அப்போது இவங்களோட அசிஸ்டன்ட் ஜுரைமின்னு மஸ்லானோட தலையை வெட்டியிருக்காரு. அன்டில் இவர் தலை துண்டா போய் உழுற அளவுக்கு. இவர் கொடுத்த காசெல்லாம் வச்சு மோனா ஃபேண்டி ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்ப்ரேயே பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த காசு வச்சு இவங்க ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காடியே வாங்கியிருக்காங்க. நகை, தங்கம் வாங்கியிருக்காங்க. விலை கூடியான ஜுவல்லரி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க அவங்க முகத்துக்கு. அப்புறம் விலை கூடியான ஃபர்னிச்சர், இது எல்லாமே இவங்க கேஷாக தான் பே பண்ணியிருக்காங்க. மஸ்லான் காணா போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்போதான் ஜுரைமி ஒரு ட்ரக் கேஸில் மாட்டியிருக்காரு போலீஸ்கிட்ட. இவர் போலீஸ்கிட்ட பயத்தில் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சது மலேசியாவே ஷாக்காக்க வச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, மஸ்லான் இட்ரிஸோட பாடி 18 பாகமாக வெட்டி ஸ்டோர் ரூமில் புதைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் சிமெண்ட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. போலீஸ் மோனா ஃபேண்டி அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட அசிஸ்டனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த கேஸ் மலேசியாவே ஷாக் ஆக்க வச்சிருக்குன்னா, மோனா ஃபேண்டி அவங்கனால தான். கோர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இவங்க எப்போவுமே ஒரு பெரிய ஸ்மைலோடு தான் இருப்பாங்க. எப்போவுமே கேமராவை காட்டும் போது சிரிச்சுக்கிட்டு செலிபிரிட்டி மாதிரி இவங்க இருப்பாங்க. அப்படியே ஒரு பயம் இல்லாமல் அந்த மாதிரி. இன்னொன்று ரொம்ப நல்லா உடுத்திட்டு வருவாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது என்னமோ எங்கேயோ வெளியே போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் காஜாங் ப்ரிசனில் இருந்திருக்காங்க. 1995 இவங்க 3 பேரும் தூக்கு தண்டனை போட்டிருக்காங்க. அண்ட் மோனா ஃபேண்டியை தூக்கில் போடும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனா ஃபேண்டியோட பங்களோ ஷா அலாம் செக்ஷன் டுவாப்ளாஸில் இருக்குது. அண்ட் நிறையா பேர் பேரநார்மல் ஆக்டிவிட்டி செய்ய இந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த வீடு ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேசஸ் இன் மலேசியானோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடை அழிச்சிட்டாங்க. வெறும் நிலம் தான் இருக்குது. அண்ட் அந்த நிலத்தை யாரும் வாங்கிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியலை. இந்த கேஸ் பேஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டூக்குன்னு 2018. ஆனால் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்திருக்குன்னு.
ஆனால் இப்போ திரும்ப இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மோனா ஃபேண்டி கதையை பேஸ் பண்ணி. அந்த படம் பேர் போலோங். ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. 28ஆம் தேதி அடுத்த மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கேஸ் நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு இந்த கேஸ் கேட்குறதுக்கு. அண்ட் இந்த மோனா ஃபேண்டியை நான் ரொம்ப பயந்தேன் முன்னெல்லாம். ஸோ இந்த படத்தை நான் தியேட்டரில் போய் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.